கொழும்பு கடற்கரையில் மர்மமான முறையில் கண்டெடுக்கப்பட்ட சடலம். ஈரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொழும்பு ரத்மலானை கடற்கரையில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட மீன்பிடி படகொன்றில் இருந்து 24 வயதுடைய இளம்பெண் ஒருவரின் சடலம் இன்று மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் ரத்மலானை பகுதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கல்கிசை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கடற்கரையில் கைவிடப்பட்டிருந்த படகில் இருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இது ஒரு மர்மமான மரணம் என போலீசார் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிவித்துள்ளனர். கல்கிசை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இது தவிர கடந்த பிப்ரவரி 23 மொரட்டுவை கொரளவெல்ல கடற்கரையிலும் 34 வயதுடைய பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. விசாரணைகளின்படி உயிரிழந்தவர் தனது காதலனுடன் இப்பகுதிக்கு வந்திருந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலதிக விசாரணைக்காக குறித்த இளைஞனை போலீசார் தற்போது தேடி வருகின்றனர். போலீசாரின் அந்த இடத்தில் இருந்து சில தடயவியல்கள் ஆதாரங்களை சேகரித்துள்ளனர். எனினும் குறிப்பிட்ட தனிப்பட்ட பொருட்கள், உதாரணமாக கைபேசி அல்லது அடையாள அட்டைகள் பற்றிய விரிவான தகவல்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை. இந்த மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து உறுதிப்படுத்த கல்கிசை போலீசார் தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். கடற்கரைக்கு அருகிலுள்ள வீதியில் மற்றும் கட்டிடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகள் போலீசார் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். போலீசாரால் சடலம் மீட்கப்பட்ட பின்னர் குடும்பத்தினர் சம்பவ இடத்திற்கு அழைத்து வரப்பட்டு சடலத்தை அடையாளம் காட்டினர். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் போலீசார் வாக்குமூலங்களை பெற்று வருகின்றனர். குறித்த பெண் சம்பவத்திற்கு முதல் நாள் வீட்டிலிருந்து வெளியேறியதாகவும் அதன் பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை என்றும் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அவர் ஒரு இளைஞருடன் தொடர்பில் இருந்ததாக குடும்பத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இது ஒரு திட்டமிடப்பட்ட கொலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கும் குடும்பத்தினர் உண்மையான குற்றவாளியை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் காதலன் என அடையாளம் காணப்பட்ட இளைஞன் சம்பவம் நடந்ததிலிருந்து தலைமறைவாக உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அவரை பிடிக்க பல போலீஸ் குழுக்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இது ஒரு கொலை என்பதற்கான நேரடி ஆதாரங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் சடலம் கண்டெடுக்கப்பட்ட விதம் இது ஒரு திட்டமிடப்பட்ட குற்றமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது. இன்று கலுபோவில வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. இதன் முடிவுகள் வந்த பின்னரே அவர் உயிரிழப்பதற்கு முன்னர் ஏதேனும் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டாரா என்பது தெரிய வரும்.